எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுகிறார். அவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இயேசு நம்மளோடு பேசுகிறார் என்று சொல்கிறோம். எப்படி பேசுகிறார்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் தேவன் எங்களோடு பேசுகிறார் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த கவனிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்தின் வழியாய் நடத்தி சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு கொண்டு வந்தார். அந்த சீனாய் மலையிலிருந்து தேவன் தம்முடைய கற்பனை கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அக்கினியின் நடுவில இடி முழக்கம் போல சத்தத்தின் நடுவிலே இருந்து தேவனுடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி வந்தது. அந்த சத்தத்தை கேட்டார்களே அல்லாமல் ஒரு சொரூபத்தை, ரூபத்தை, ஒரு விக்கிரகத்தை அவர்கள் பார்க்கவில்லை. அதனால்தான் நாங்கள் விக்கிரக ஆராதனையை வெறுக்கிறோம். ஏனென்றால் தேவனுக்கு ஒரு ரூபம் இல்லை. ரூபம் இல்லை என்பதனால் ஒரு சொரூபம் இல்லை. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் எங்கும் வியாகித்திருக்கிற தேவன், எங்கும் எப்பொழுதும் ஜீவிக்கிற தேவன். அவர் ஒரு மரத்திலேயோ, ஒரு சிலையிலேயோ, ஒரு மனிதனிலேயோ, ஒரு சிருஷ்டிப்பிலேயோ தங்குகிறவர் அல்ல, வாசம் பண்ணுகிறவர் அல்ல. அவர் எங்கும் உலாவி எங்கும் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் ஆவியாய் இருக்கிறார். அவருக்கு ரூபம் இல்லை. ஆகவே நான் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு ரூபம் கொடுக்க முடியாது. அந்த சத்தத்துக்கு ஒரு சொரூபத்தை, ஒரு உருவத்தை நான் உருவாக்க முடியாது. இப்பொழுது நான் பேசிக்கொண்டு வாருகிற வார்த்தை உங்களுடைய காதில் கேட்கிறது. அதுக்கு ஒரு ரூபத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை அங்கே நம்மோடு கூட பேசுகிறது. அதனாலதான் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொன்னார், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே ஆதியிலே இருந்து சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் இயேசுவினால் சிருஷ்டிக்கப்பட்டது. உண்டாக கடவுது என்று சொன்ன போது சகலதும் உண்டானதே அது இயேசு வார்த்தையாகிய தேவன் அங்கு உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் தேவனை நீங்கள் சந்திக்கிறீர்கள், தேவ சத்தத்தை கேட்கிறீர்கள். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். எப்படி தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு. இந்த உலகத்துல இயேசு சொன்ன ஒரு காரியம், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். ஒளிக்கு ஒரு ரூபம் இல்லை, அதை போல வார்த்தைக்கும் ஒரு ரூபம் இல்லை. ஆகவேதான் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். அந்த வார்த்தை தான் இயேசு. இயேசுதான் வார்த்தை. வேதத்தை நீங்கள் கிரமமாய் படித்து தேவ வார்த்தையை கேட்கும் போதும் வாசிக்கும் போது இயேசு உங்களோடு பேசுகிறார். ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது இயேசுவில நிலைத்திருக்கிறீர்கள். இயேசுவின் வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளும் போது அவருக்கு கீழ்ப்படுகிறீர்கள். ஆகவேதான் இந்த வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி வாழுங்கள், அவரை தேடுங்கள், அவரை சேவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, வார்த்தையாகிய தேவனே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் போதும் வாசிக்கும் போதும் உம்மை ஆண்டவரே, உம் சத்தத்தை கேட்கிறோம், உமக்கு கீழ்ப்படுகிறோம். தேவனே, உங்களுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி, உம்மை விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடக்கிற இருதயத்தை கொடுப்பீரா. நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள
கர்த்தரே எங்களுக்கு கிருபை பாராட்டும். இன்றைக்கு ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்தின்படி வாழ கர்த்தர் உதவி செய்வீரார். உம்முடைய அன்பு கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, தேவனே வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு நடவுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.